சென்னையில் பகலில் பைக் மெக்கானிக்காக வேலை செய்து கொண்டு இரவில் பைக் திருடி விற்ற இருவர் சிக்கியிருக்கிறார்கள். சிசிடிவி காட்டிக் கொடுத்தது எப்படி? பைக் மெக்கானிக்காக வேலை பார்த்த நபர் வாகன திருடனாக மாறி 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடியுள்ளார். அவரது கூட்டாளியும் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? சென்னை திருவெற்றியூர் பகுதிகளில் சமீப காலமாக அதிக அளவில் இருசக்கர வாகனங்கள் திருடு போவது தொடர்கதையானது. இது குறித்து அதிக புகார்கள் குவியவே போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வந்தனர். அதில் திருவெற்றியூர் மாட்டு மந்தை மேம்பாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒருவர் சந்தேகத்துக்கிடமாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. போலீசார் தேடுதல் வேட்டையில் தண்டையார்பேட்டை பகுதியில் இருந்த அந்த நபர் சிக்கினார். விசாரணையில் அவர் 30 வயதான ஜெகன் வின்சென்ட் என்பதும் அதே பகுதியில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருவதும் தெரிய வந்தது. இவர் தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டை, திருவெற்றியூர் உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடியது தெரிய வந்தது. திருடிய வாகனங்களை புதுப்பேட்டையில் உள்ள காஜா மொய்தீன் என்பவரிடம் விற்பனை செய்துள்ளார். அவர் திருட்டு வாகனங்களில் உதிரி பாகங்களை தனித்தனியாக கழற்றி புதுப்பேட்டையில் விற்றுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைத்தனர். பைக் மெக்கானிக்காக வேலை பார்த்தபடியே இரவில் வாகன திருடனாக மாறிய நபர் சிக்கிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.